பாப்பா சொல்கிறியா? கேட்கு. ஞானிக்கு பக்தி இருக்குமா? ஞானியுடைய பக்தி எத்தகையது? இப்போது ஞானம் பற்றி தெரியாதவங்களுக்கு பூஜை புனஸ்காரம், ஒரு வேள்வி அந்த மாதிரியெல்லாம் பணம் கொடுத்து பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஞானிக்கு எப்படி இருக்கும்? ஞானிக்கு பக்தி உண்டு. அது அனன்ய பக்தின்னு பேர். நான் வேறு கடவுள் வேறு இல்லைன்னு அறிந்து அதை உணர்ந்து கோயில் போகிறோம். இப்போ கோயிலுக்கு நம்ம போகும்போது சாமியினுடைய கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஞானி போகும்போது என்னுடைய வீட்டுக்கு நான் போகிறேன்னு போவேன். அங்கே மாலை அலங்காரம்லாம் பார்த்தோம்னா என் மேனிக்கு போடப்படுற அலங்காரங்கள் தான். அபிஷேகத்தெல்லாம் பார்க்கும்பொழுது சந்தோஷம் அடையுது ஞானியின் மனசு. இப்போ இறைவனே சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ இறைவன் சந்தோஷம் அடைகிறதுக்கு தானே வெள்ளி கவசமும் ரத்ன அலங்காரங்களும் மாலைகளெல்லாம் நைவேத்தியங்களெல்லாம் கொடுக்குறாங்க பெருமாளுக்கு. இப்போ ஞானியும் அதை ஆனந்தம் அடைகிறான். மற்றவங்களெல்லாம் கடவுளுக்கு கொடுத்ததாக நினச்சி ஆனந்தம் அடைகிறாங்க. ஞானி தான் பெற்றுக்கொண்டதாக ஆனந்தம் அடைகிறான். அப்போ அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை கோயிலில். ஒரு ஞானி இருந்தான்னா நான் கொடுத்ததை வாங்கிட்டாரு அப்படின்னு அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஞானியினுடைய மனசுக்கு அது தெரியும் பொழுது அனுக்கிரகம் அவனுக்கு கிடைக்குது. அது பேர் அனன்ய பக்தின்னு பேர். ஞானி பக்தி இல்லாமல் இருக்க மாட்டார். ஏன்னா ஞானிகள் மற்றவங்களுக்கு வழிகாட்டவங்களாக இருக்கிறாங்க. ஞானி கோயிலுக்கும் போகிறதில்ல, குளிக்கிறதும் இல்லை, பூஜை பண்ணுறதில்ல, குளிக்காமலே எடுத்து சாப்பிட்றாரு, பழைய வஸ்திரத்திலே கோயிலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு இருந்ததுன்னா மக்களும் அதே மாதிரி பின்பற்றுவாங்க இல்லையா? இப்போ பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, கிருஷ்ணா 7 உலகத்திலும் நான் இதை செய்து அடையணும் அப்படின்னு ஒரு பொருள் கூட கிடையாது, எல்லாமே என்னது நானே இருந்து பார்த்தியா, உனக்கு நான் ஒரு தேரோட்டியாக எல்லா கடமையும் செய்துட்டு தானே இருக்கிறேன். காலையில் எழுந்து உங்களை விட சீக்கிரமாக எழுந்துக்கிறேன், குளிச்சுக்கிறேன், அதெல்லாம் சொல்லலை, நான் சொல்கிறேன். கண்ணன் சார்பாக அர்ஜுனனுக்கு அப்படி சந்தேகம் வரும். அதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்? நீ ஞானிகள் மக்கள் இவன் அறிஞ்சிட்டான், இதெல்லாம் நாமரூபங்கள் எடைக்கு உதவாது, எடை போடுறது ஒன்றும் இல்லை, இறைக்கு உதவாது, மதிப்பும் போட முடியாது. இப்போ மதிப்பற்ற அந்த நாமரூபங்களுக்கு என்ன பெரிய மதிப்பு? வீடுன்னு ஒரு மதிப்பு, கோயிலுன்னு ஒரு மதிப்பு, அலங்காரம்னு ஒரு மதிப்பு, தோத்திரம்னு ஒரு மதிப்பு, அதெல்லாம் இல்லை அவனுக்கு. இருந்தாலும் அவன் எல்லாரும் போல சாமானியத்துக்கு சாமானியமாக அவங்களுடைய விட அதிகமான அளவுக்கு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறதும் அதுக்கு உண்டான கிரியைகளை ஈடுபடுவதும் அவன் செய்கிறான். காரணம் அவன் யாரையும் தவறான வழிக்கு இட்டு போயிடக்கூடாது. ஒருவேளை இந்த ஞானி எல்லாம் நாமரூபம் புரிஞ்சதுனால அழுக்கு சாமியாரா நகெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஜடையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜடை போட்டுக்கிட்டு வஸ்திரம் கூட இல்லை உடம்புல இல்லாமல் அவெல்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கணும், வஸ்திரம் போடணுன்ற அவசியம் அவனுக்கு இல்லை, வெறும் கௌபீனமும் போதும். இருந்தாலும் ஞானிகள் அப்படி இருக்கிறதில்ல. இல்லைன்னா ஞானிகளானால் நமக்கு இது மாதிரி அடையாளம் போடுறதுன்ட்டு எல்லாரும் அந்த அடையாளத்துக்கு போயிடுவாங்க. ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல வழிகாட்டியாக இருக்கிறதுனால அவன் மற்றவங்கள மாதிரியே பக்தி செய்யணும், பஜனை பாடணும், தபம் செய்யணும், தியானம் பண்ணணும், எல்லாம் பண்ணுறான். இன்னொரு காரணத்துக்காக அவன் செய்வான். இந்த சரீரம் தூய்மையாக இருக்கணும், அதுபோல் மனமும் தூய்மையாக இருக்கணும். ஞானிக்கும் மனமும் உண்டு, சரீரமும் உண்டு. அவனுக்கு அது நாமரூபம் பயனற்றது, அது கொடுக்குற இன்பம் துன்பங்கள் எல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியும். இருந்தாலும் அதுக்காக அதை அவன் புறக்கணிக்க மாட்டான். அந்த உடம்புக்கு வேண்டிய பொருளெல்லாம் போடுவான். காலுக்கு வெடிப்பு வந்துடுச்சுன்னா வெடிப்பு நீக்கிறதுக்கு மருந்து போட்டுக்குவான். உடம்புல ப்ளட் ப்ரெஷர் இருந்தால் ஒரு மாத்திரை போட்டுக்குவான். தலைமுடியெல்லாம் எண்ணெய் போட்டு சீவி வச்சுக்குவான். எல்லாமே நம்மளை மாதிரி தான் செய்கிறான். அந்த இடத்துல அவன் இல்லை. ஏன்? அது சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தேவைப்படுது இல்லை. சரி, மனசை என்ன பண்ணணும்? மனசும் கூட சுத்தமாக வச்சுக்கணும் இல்லை.
இப்போ ஞானிக்கும் மனசு அழுக்காகாதானே? மனசு தன் வாசனையினால் அது தன் போக்குக்கு போகும். அதனால் ஞானியும் கூட மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக சில கர்மங்களை செய்யணும். சில கர்மங்களை செய்தால் மனம் சுத்தமடையும், சில கர்மங்களை செய்தால் மனசு அசுத்தமாகும். உங்களுக்கே தெரியும் எந்த கர்மம் செய்தால் அசுத்தமாகும். கர்மன்னா ஒரு செயல், செயலில் பேச்சு அடங்கும். மனிதன் செய்கிற செயல்லையே அதிகமாக செயல் பேச்சு தான். உடம்பால் செய்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு வேலையும் செய்கிறதில்ல. வாய் மட்டும் திறந்தால் மூடுறதே கிடையாது. இப்போ மனிதனுடைய செயல் அதிகமாக வர்றது வாயில் தான், பேச்சில். இப்போ அந்த பேச்சுங்கிற கர்மத்தை அவன் செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. அப்படி பேசும்பொழுது அந்த கர்மத்தினால் மனம் தூய்மை அடையணும்னா என்ன பேசினா தூய்மை அடையுமோ அதை பேசுகிறான். என்ன செய்தால் தூய்மை அடையுமோ அந்த கர்மத்தை செய்கிறான். பூஜை செய்தால் மனசு தூய்மை அடையுது, அதனால் பூஜை செய்கிறான். அன்பான வார்த்தைகளை நிறைய பேர் சொல்கிறான், ஆசீர்வாதம் பண்ணுறான், நீங்கள் நடந்துடும் பயப்படாதீங்கன்னு 4 வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் மனசு தூய்மை அடையுது. யாரை பற்றியும் புகார் சொல்கிறது, யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கும் அவனுக்கு அவசியம் இல்லை. அப்படி பண்ணும்போது இந்த மனசையும் அவன் தூய்மை வச்சுவதற்காக பேச்சிலும் அவன் நல்லதே செய்கிறான், உடம்பாலும் செய்கிறான், உடம்புக்கும் தீமை கொடுக்குறான். அதனால் ஞானியும் கூட சாதாரண மனுஷனை காட்டும் அசாதாரணமாகத்தான் அவன் எல்லாவற்றும் தூய்மையாக வாழ்ந்து காட்டுவான். அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாவிட்டாலும் அதை பிறருக்காக அதை கடைபிடிக்கிறது உண்டு. மற்றவங்களாம் அந்த அனுஷ்டானத்தினால மன தூய்மை அடைகிறார்கள். இவனுக்கு அனுஷ்டானம் இல்லாமல் தூய்மை இருக்கிறான். இருந்தாலும் எதுக்காக அனுஷ்டிக்கிறான் அப்படின்னா மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக அவர் பிரார்த்தனை பண்ணிக்குவாரா? அவனுக்கு பிரபஞ்சமே அவனுடைய குடும்பம். மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டுதல் இருக்குமில்ல. ஞானிக்கு குடும்பம்னு ஒன்றும் கிடையாது, குடும்பம் இல்லாமல் இல்லை. அதுதான் வாசுதேவ குடும்பம் அப்படிங்கிறாங்க. எல்லா உயிருமே அவனுக்கு தன் குடும்பம்தான். தன் ரத்தத்தில் தோன்றியவங்க மட்டும்தான் குடும்பங்கிறது. அந்த லட்சணமெல்லாம் அவனுக்கு பொருந்தாது. தன் குழந்தைகளுக்காக அதிக பிரார்த்தனை, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பிரார்த்தனைலாம் கிடையாது. மனமுருகி தானே இறைவனாக இருப்பதனால அவன் எல்லா குழந்தையும் தன் குழந்தையாக தான் பார்ப்பான். அது ஆண் பெண் பேதம், வயசு பேதம், உறவுமுறை பேதம் எதுவுமே இருக்காது. தன் குழந்தைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா சுயநலம் ஆகிடுமோ, அவர் குழந்தை கூட அவர் பண்ணிக்கிறார் அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் விபரீதமான கற்பனையெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் எந்த விதமான பேதமும், பேதம் நீங்கிய பிறகு தானே அவன் முற்று அறிவடைகிறான். கேளு. மோகன். போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஆன்மீக அறிவியல் கேள்வி பதில் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார். முக்கியமாக அந்த பசி ரொம்ப எடுக்கிறவங்களுக்கு எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறது சொன்ன விளக்கமும் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இப்போ என்னோடய கேள்வி சார், நம்ம வேதத்தை பிரமாணம்னு ஏன் சொல்கிறோம் சார்? ரெண்டாவது, அப்படியே பிரமாணங்கிறப்ப அது எந்த பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், அது எந்த பிரமாணத்தில் வருது சார்? பிரமாணம் பொதுமக்களுக்கு உடனடியாக அர்த்தம் புரியாது. அதனால் மோகன் சாரினுடைய கேள்வி, ஆச்சாரியா மோகனுடைய கேள்வி கொஞ்சம் பொதுமக்களுக்காக நான் மாற்றி சொல்கிறேன். அவருக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. பிரமாணங்கிறது அறிவு பெறுகின்ற முறை, வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்படி தான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், தயானந்த சரஸ்வதி. எ வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், அறிவு பெறுவதற்கு தகுதியான ஒரு சாதனம் அப்படின்னா. நான் அறிபவன், அறிவை பெறுபவன், எனக்கு அறிவு வேணும். எல்லாருக்கும் அறிவு வேணும் இல்லையா? இந்த உலகத்தில் வாழணுன்னா கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் அறிவு இருக்கணும், செல்ஃபோனை எப்படி பயன்படுத்துகிற அறிவு வேணும், சமையல் பண்ணுற அறிவு வேணும், துணி துவைக்கிற அறிவு வேணும். அறிவு நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது.
ஏன்னா சரீரமாக இருக்கிறதுனால, மனிதனாக வாழ்வதனால. அப்போ எனக்கு அறிவை நான் பெறுவதற்கு நான் அறிவு மாத்திரம்தான். ஆனால் எனக்கு அறிவு வரணும். அறிவை நான் எதன் மூலம் பெறுவேன், எந்த அறிவை பெறணும் அப்படின்லாம் பார்க்குறோம். இப்போ 3 பொருள் இருக்குது. அறியப்படும் பொருள், உதாரணமாக இந்த உபனிஷத் என்ற பொருள் எனக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டிய பொருள். நான் அறிபவன். அறிபவனும் அறியப்படும் பொருளும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அறிவுன்னு ஒன்று தேவைப்படுது. வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இந்த பொருளை இருக்குதுன்னு அறிவதற்கு எனக்கு ஏதாவது வேணுமில்ல. இந்த பொருள் நான் இருக்குதுன்னு சொல்கிறேன். எதை வச்சு நான் இருக்குதுன்னு சொல்கிறேன்? தொட்டு சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன், முகர்ந்து சொல்கிறேன். அதுக்கு மேலே வேண்டாம். நான் ஒரு பொருளை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ப்ராப்பர் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் வேணும் இல்லை? அப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம் இதெல்லாம் வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஒரு பொருள் இருக்குது அது என்பதை நான் அறிவதற்கு இந்த சாதனங்கள் மூலம் தான் தெரியும். ஒருவேளை எனக்கு பார்வை இல்லை, காது செவிடு, அப்புறம் மூக்கம் இல்லை, ஸ்பரிசம் மட்டும் இருக்குதுன்னு வைங்க, அப்போ கூட அந்த பொருள் இருக்குதுன்னு சொல்வேன். அந்த பொருளினுடைய தடிமன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் இது நிறம் தெரியுமா? தெரியாது. இந்த சப்தம் தெரியுமா? தெரியாது. ஏதோ வகையில் நான் அறிகிறேன். இதை பற்றி முழுமையான அறிவு வேணும்னா 5 புலன்களை நான் பயன்படுத்தணும். இப்போ ஒரு அறிவு புரிஞ்சிட்டிங்களா? இது பேர் பிரமாணம்னு பேர். நான் நேரடியாகவே என்னுடைய கண், காது, கைகளை வைத்து அறிவதால் இது பிரத்யட்ச பிரமாணம். கடன் வாங்கிய பிரமாணம் இல்லை, சொந்த பிரமாணம். ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குறது ஒரு புக்கு, அது அந்த லைப்ரரியில் இருக்குது, நான் பார்த்தேன், இல்லைனா அந்த ராமகிருஷ்ணா மடத்தில் அது வந்து விற்றுட்ருக்குறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க வைங்க. அது 300 பக்கம் இருக்கும், அதில் இத்தனை விஷயம் இருக்குதுன்னா அது நான் நேரடியாக அறிஞ்சேன். அந்த அறிவை இன்னொருத்தர் சொல்ல கேட்டு அறிஞ்சேன் இல்லையா? அதன் மூலமாக அறிவு வந்துதா இல்லையா? அப்போ அது எந்த வகையான பிரமாணம்? இது நேரடி பிரமாணம், அது அனுமான பிரமாணம். இது நான் நேரடியாக அறிந்தது வந்து அபரோட்சம். இன்னொருத்தர் சொல்ல கேட்டது பரோட்சம். இப்படி 2 விதமான பிரமாணங்கள், அபரோட்சம், பரோட்சம். அபரோட்சமாக நான் பலவற்றை அறிகிறேன். இது இந்திரிய அபரோட்சம். என் கண்மூக்கு காதால் பார்க்குற இந்திரியத்தினால் பார்க்கறதுனால இந்த பிரமாணம் இந்திரிய பிரத்யட்சம் அல்லது இந்திரிய அபரோட்சம். எனக்கு ஒரு பசிக்குது, பல் வலிக்குது, அதை நான் சாட்சியாகவே இருந்து பார்க்குறேன். 5 புலன் எனக்கு தேவையில்லை. அது பரோட்சமும் கிடையாது. தலைவலி அவனு வந்தால் தான் தெரியும்பாங்க. நான் தலைவலி எவ்வளோ தான் டாக்டர் சொன்னாலும் அது வரைக்கும் பரோட்சம்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு வந்தால் தெரியும் டாக்டர், ஊசி போடுறதுனா போடுங்க அப்படின்போம். இப்போது அவருக்கு என் தலைவலி வந்து பரோட்சம். ஆனால் அவர் வந்ததுன்னா எல்லாம் எழுந்து போங்க, எனக்கு டாக்டருக்கே தலைவலி, அது அபரோட்சம். அவர் அந்த தலைவலியை அவர் கேட்டு அறியலை, புலன்களால் அறியலை, சாட்சி பேர். அது பேர் சாட்சி பிரத்யயம் இல்லை சாட்சி பிரத்யட்சம். அது பேர் சாட்சியே நேரடியாக அனுபவிக்கிறோம் பாருங்கள். இப்படி பிரமாணங்கள் இருக்குதுங்க. இந்த பிரமாணங்களை அறியப்படும் பொருள் தான் நிர்ணயிக்குது எந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணணும்னு. அறியப்படும் பொருள் பச்சையா, நீளமா, பஞ்சலா அப்படின்னு கேட்கணும்னு வைங்க. அப்போ எந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணுவீங்க? கண்ணு தான். சில சமயம் யாராவது சொல்ல கேட்டு அது பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க வைங்க, அப்படி கூட நீங்கள் அறியலாம். ஆனால் உங்களுக்கு அது பரோட்சமாக தான் இருக்கும், அபரோட்சமாக ஆகணும். இப்போ எப்படி ரெண்டுமே உங்களுக்கு அறிவை கொடுக்குது. ஆனால் எந்த அறிவு உங்களுக்கு வந்து ரொம்ப பலமானது? அபரோட்சமான அறிவு தான். பரோட்சமான அறிவை வச்சு நீ கொஞ்சம் வாழலாம். அவங்க சொல்கிறாங்க பெங்களூர் ட்ரெயின் இப்படி இருக்கும், அந்த நம்பர் இருக்கும், அந்த பிளாட்ஃபார்ம் போங்க அப்படின்னு. நம்ம அபரோட்சமாக அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். சரிங்க, ஒரு பிரமாணம் எந்த பிரமாணத்தை பயன்படுத்தணுங்கிறது பிரமேயத்தை பொறுத்து இருக்குது. பிரமேயம்னா அறியப்படும் பொருள். மோகன் சாரினுடைய
உடை நீளம் அப்படிங்கிறத நான் கண்ணால் தான் அறியணும். கண்ணை மூடிக்கிட்டு காதால் அப்படி கேட்டு சொல்ல முடியாது. இப்போ அந்த வஸ்து எதுவோ அதுதான் அந்த பிரமாணத்தை நிச்சயம் பண்ணுது. சரிங்க. தன்னை பற்றி அறிவு ஒருத்தனுக்கு தேவை. நான் யார் அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு இந்த அறிவை அவனுக்கு அபரோட்சமாக தான் தெரிஞ்சாகணும். பரோட்சமாக தெரிஞ்சுக்க ஒரு பிரயோஜனம் இல்லை. பரோட்சமாக தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவன் நேராக அவன் இருக்கிறான். அவனுடைய அறிவு எல்லாமே எப்படி இருக்கும்? அபரோட்சமாக தான் இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க இந்த தத்துவமசி சொல்கிறதெல்லாம் வெறும் பரோட்ச ஞானம், அபரோட்சமாக அனுபவிக்கணும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. தன்னை பற்றி அறிய எப்பவுமே அபரோட்சமாக தான் இருந்தாகணும். தன்னை பற்றி எப்படி பரோட்சமாக பல பேர் சொல்கிறது கேட்டு அவன் சொல்ல முடியும்? வேதம் சொல்லுது பிரம்மம்னு, அது பரோட்சமாக இருக்குமா? அது அபரோட்சமாக தான் இருக்கணும். ஆனால் பரோட்சம் ஆகிறதுக்கு ஏதோ தடை இருக்குது. ஏன் தெரியுங்களா? இந்த அபரோட்ச ஞானம் எல்லாமே இந்திரியத்தில் பெற்று தான் நமக்கு பழக்கம். இல்லைன்னா அனுபவத்தில் பெற்று பழக்கம், பல்வலி மாதிரி. இந்த நான் பிரம்மங்கிறத அபரோட்சமாக அனுபவிக்கணும்னா இந்திரியத்தின் மூலம் அனுபவிக்கணும், இல்லைன்னா சாட்சியாக இருந்து அனுபவிக்கணும். இது ரெண்டுமே என்கிட்ட இல்லை. அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சரிங்க. தன்னை பற்றிய ஞானம் ஒருவன் பெறுவதற்கு என்ன பிரமாணம்? ஆச்சாரியா கேட்டார். பிரமாணங்கிறது எது? இங்கே பிரமாணங்கிறது எது? தன்னை பற்றி அறிவுக்கு அவன் கண்ணை பயன்படுத்த முடியாது. பிரத்யட்ச பிரமாணம் உதவாத. பிரத்யட்ச பிரமாணத்தை வச்சு தான் அவன் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கிறானே என்னென்னு. சம்சாரி, ஒரு சாதாரண அல்ப ஜீவி, பழைக்க தெரியாதவன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, இதை தானே அவனுடைய சொந்த அறிவு சொல்லுது. அப்போது தன்னை பற்றி அறிவை அவன் பெறுவதற்கு 5 புலனை பயன்படுத்தினானா அந்த அறிவு பயனற்றதாக போகுது. தன்னை ஆத்மா பிரம்மம்னு அறிவதற்கு எந்த பிரமாணம் வேணும்? தானே கண்டுபிடிச்சிக்க முடியுமா? எத்தனை காலம் இருந்தாலும் அவனுடைய அறிவு முழுக்கமே இந்திரியத்திலேருந்து வர முடியும். இந்திரியத்தில் வந்ததை வச்சு தான் அவன் சாட்சியாகவும் அனுபவிக்க முடியும். அவனுடைய அபரோக்ஷ அனுபவங்கள் எல்லாமே சரீரம், செத்து போகிறவன், அகம் மர்த்தியக, நான் சாக போகிறவன், நான் சாக போகிறவங்கிறத எல்லாருக்கும் இருக்குது. வீட்டிலேருந்து வெளியே போனால் செத்து தொலைய போகிறடா, வீட்டுக்கு வா அப்படிங்கிறான். அந்த மூஞ்செல்லாம் ஆடுறான், மரத்தில் ஏறான், நான் செத்து தொலைய போகிற, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே செத்துருவோங்கிறோம். அகம் மர்த்தியகங்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது நீ அமிர்தம்ங்குது. நீ அமிர்தம்னா அழியாதவன். மிருத்துன்னா அழிவது, மரணம், சாதல், மடிதல். இந்த அறிவை ஒருவன் எத்தனை காலம் தியானம் பண்ணாலும், எத்தனை காலம் ஜபம் பண்ணாலும், எத்தனை காலம் விரதம் இருந்தாலும், எத்தனை காலம் தீர்த்தத்தை குளித்தாலும், எங்கே போய் எந்த சாமியை கும்பிட்டாலும் தன்னை பிரம்மம்னு அந்த பிரமாணங்கள் சொல்லித்தராது. எனவே ஆத்ம வித்யாவை, ஆத்மனா தன்னறிவை பெறுவதற்கு தனது சொந்த பிரமாணங்கள் உதவாது. ஏன்னா பிரமாணங்கிறது பிரமேயத்தை பொறுத்து இல்லையா? அறியப்படும் பொருளை பொறுத்து. இனி அறியப்படும் பொருள் இங்கே எப்படிப்பட்டதுன்னா அப்பிரமேயம், எப்போவுமே அறியப்பட்டதாக இருக்குது. மீதெல்லாம் இனிமேல் அறிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் நானும் எப்போதுமே அறியப்பட்டதாக இருக்குது. யார் அறியப்பட்டது யார் அறிவான்? அறிய மாட்டான் இல்லை? எனக்கு தெரியும், நான் இருக்கிறேன்பா. ஆனால் அவனுக்கு சொந்த பிரமாணங்கள் உதவாது. அது பிரத்யட்சமோ பரோட்சமோ எதுவுமே அவனுக்கு பயன்படாது. அப்போ எப்படி தான் சார் தன்னை அவன் உணர்வான், அறிவானா? அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குதுடா. அது என்னது? ஞானி சொல்லி கொடுப்பார் சாஸ்திரத்துலேருந்து. அதுதான் பிரமாணம். போங்க சார், அது பரோட்சம் இல்லையா? அவர் அந்த ரயில் அங்கே போகும், அந்த இலை பச்சை கலரு, அது பட்டு துணின்னு சொல்கிற மாதிரி அவர் பிரம்மம்னு சொல்கிறாரு. அது எப்படி நான் அபரோட்சமாக உணர்வேன்?
அப்படின்னு அவனுக்கு சந்தேகம்லாம் வரும். ஏன்னா இன்னொரு அகங்காரம் சொல்லுது. இப்போது இன்னொரு அகங்காரம் அது ஏற்காது. என் அகங்காரம் நேராக கண்டுபிடிச்சுன்னா அதை மறுக்காது. என் கண்ணு கொண்டு என் கையை கொட்டு எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டோன்னா அகங்காரம் ஒரு அகங்காரம் தான் இருக்குது. இன்னொரு அகங்காரம் ஒரு உண்மையை சொன்னால் நம்ம அந்த அகங்காரம் ஏற்றுக்காது. இந்த ஞானம் சப்த பிரமாணம் அல்லது இது சொல்லக்கூடிய இந்த சாஸ்திர பிரமாணம் உங்களுக்கு பயன் தரணும்னா அங்கே ஒரு அகங்காரம் தான் இருக்கணும். வஸ்து தான் பிரமாணத்தை நிச்சயிக்குது. அந்த வஸ்து சொல்லிக் கொடுக்குற குரு தான். அவர் அகம் பிரம்மம்னு அறிந்தவர். அப்போ அந்த வஸ்து சொல்கிறது தான் நீ கேட்டாகணும். ஏன்னா பச்சை கலருங்கிறது வஸ்து தான் நம்மளுக்கு பச்சைன்னு காட்டுது. நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இலை பச்சைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அகங்காரத்தை நான் சரணாகதி பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் சரணாகதியில் தான் இருக்கிறீங்க. இந்த ஊறுகாய் சூப்பர்னு சொல்கிறதுக்கு ஊறுகாய்க்கு சரணாகதி அடி வேண்டாம். நாக்கில் போட்டாலே நீங்கள் சரண். ஆனால் நீங்கள் பிரம்மம்னு குரு சொன்னால் மட்டும் அது உரைக்க மாட்டேங்குதே. ஏன்? இங்கே ஒரு அகங்காரம் சரண் அடையலை. இப்போ குரு சொல்கிறது உண்மைன்னு அகங்காரத்தை கீழே போடு. நிறைய பேர் இந்த அகங்காரத்தை கையில் வச்சுக்கிறதுனால தான் குருவை கமெண்ட் பண்ணுறாங்க. இவருக்கு அனுபவம் பத்தலை, இவர் அது உணராதவர், சும்மா வாய்ப்பேச்சில் வீரர், பாடம் படித்து சொல்லிக் கொடுக்குறவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. குருவுக்கு அது நஷ்டம் கிடையாது. அகங்காரத்தை காலடியில் போடணும். காலடியில் போடணுன்னா இது அடிமைத்தனம்லாம் கிடையாது. உன் நாக்குக்கு நீ அடிமை இல்லை, கண்ணுக்கு நீ அடிமை தானே, காற்றுக்கு அடிமை தானே, எல்லாத்துக்கும் உன்னோட அகங்காரத்தை அடகு வச்சுட்டு தானே நீ கேட்குற. உத்து காதை போது கேட்கும்போதும் அகங்காரம் எங்கே போச்சு? அகங்காரம் அங்கே இருந்ததுன்னா நீ வேறு மாதிரி சிந்திக்கணும். நான் அதை படி பார்க்க மாட்டேன், இப்படி பார்க்க மாட்டேன். ஆனால் குருவனுடைய சாஸ்திரம் இந்த சப்த பிரமாணத்துக்கு மட்டும் எப்போவுமே அகங்காரம் தடையாக இருக்குது. இந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு தான் சாதன சதுஷ்டய சம்பந்தி சொல்லக்கூடிய நற்குணங்களை நம்ம குழந்தையிலேருந்து வளர்க்கணும். அதில் முதல்ல கடைசியாக ஸ்ரத்தான்னு ஒன்று வருது. என்னவோ உண்மையோ பொய்யோ குரு சொல்கிற வரைக்கும் கேளு. அதுக்கப்புறம் நீயே அது கண்டுபிடிச்சிடுவே. ஏன்னா உன்னை பற்றி சொல்கிறார் அவர். உன்னை எப்படி நீ கண்டுபிடிக்காமல் இருப்ப? அப்போ நீ குரு உன்னை பற்றி தான் சொல்ல போகிறாரு, சொல்லட்டுமே. என்னை பற்றி தானே சொல்கிறாரு, எனக்கு எப்படி தெரியாமல் போயிடும்? கட்டாயம் நீ அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரு சொல்கிறது நியாயம்னு சொல்லுவேன். அப்புறம் நீ குருவாகிடுவே. உனக்கே தெரியும். ஒரு வேளை நீ நம்பாமல் போனீன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம். நம்பிட்டினா எவ்வளோ பெரிய லாபம். பிரம்மமே உனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஜகத் காரணம் பிரம்மம், அளவற்றது தனி முதல் ஆனந்த ஸ்வரூபம். அவ்வளோத்தையும் நீ மிஸ் பண்ணிட்டியே. அப்போது இழப்போ மிக பெரிது, ஆனால் பெறுவதோ மிக மிக பெரிது. நஷ்டமும் பெருசு, லாபமும் பெருசு. உன்கிட்ட இருக்க வேண்டியது ஸ்ரத்தா மட்டும்தான். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை உடையவன் ஞானத்தை அடைகிறான். ஆச்சாரியவான் புருஷ வேத. குருவை பெற்றவன் அறிந்து கொள்கிறான். கண்களை பெற்றவனோ காதுகளை பெற்றவனோ இல்லை, சரீரத்தை பெற்றவன் இல்லை. குருவை பெற்றவன் அறிகிறான். எதை அறிகிறான்? தன்னை அறிகிறான். தன்னை அறிவதற்கு, அதை நிரூபிப்பதற்கு இவன் காத்திருக்க வேண்டியதில்லை. அறிந்த அக்கணமே அவன் அதை புரிந்து கொள்கிறான். அதனால் பிரமாணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிரமாணங்கிறது வஸ்து தந்திரம். எந்த வஸ்துவோ பிரமேயம்தான் அதை நிச்சயிக்குது. இங்கே பிரமேயம் நானே, ஆனால் பிரமாணம் தான் என்கிட்ட இல்லை. பிரமேயமாக என்னை அறிவதற்கு பிரமாணம் இல்லை. ஆனால் என்கிட்ட இந்த பிரமாணத்தை வச்சு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறேன். என்னை எப்படிப்பட்ட பிரமேயம் நினச்சிட்ருக்கிறேன்? நான் ஒரு சாதாரண சம்சாரி, மர்த்தியக, சாகிறவன். அகம் மர்த்தியக அப்படின்னு சரீரத்தை நினச்சி வச்சுருக்கிறோம். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஏகம் ஏவ அத்விதீயம், தத்துவமசி, இதெல்லாம்
எப்படி எனக்குள்ளே வந்ததுங்க, இத்தனை வருஷமாக நான் கேட்காத சொற்கள் இல்லைங்க அதெல்லாம். இப்போ தான் கேட்குறோம். இது எப்படி திடீர்னு எனக்கு நின்றுதுங்க. இந்த மாதிரி தத்துவமசி அப்படிங்கிறத டக்குன்னுலாம் புரிஞ்சுக்க முடியாதா? ஆனால் நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுட்டு சொல்லிடுறீங்க, டக்குன்னு நீ தான் அப்படின்னு. அதை நிறுத்தி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன வழி என்ன வழி பண்ணுறேன்? எதை சிரத்தையாக நான் ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுறது எப்படி? அது திரும்ப எதை கேட்குறதுங்க? இந்த வார்த்தைகளெலாம் கேட்காத சொல்களாக இருந்தால் கூடங்க, ஆனால் திரும்ப இப்போலாம் கேட்டே இருக்கிறேன், சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது எப்படி எனக்குள்ளே வந்தது? தத்துவமசி என்பதனுடைய சொல்லினுடைய அர்த்தம் நீயே கடவுள். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் நேரடியாக பார்த்தா அதுவாக நீ இருக்கிறாய் அப்படின்னு தான் அது சொல்லுது. தத்துவமசி, தத்துனா அது, துவம்னா நீ, அதுவாக நீ இருக்கிறாய். இது எத்தனை தடவை கேட்டாலும் எதுவாக நான் இருக்கிறேன். எங்கள் மாமனார் சொன்ன மாதிரி அசமந்துவாக இருக்கிறேன், உழைக்க தெரியாதவன் இருக்கிறேன் அப்படி தான் மாமனார் சொல்வார். என்னை பற்றிய தத்துவமசிங்கிறது பார்க்குறது அதுவாக நமக்கு உடனடியாக புரியறதில்லை. அதனால் வாட்சியார்த்தமாக வெளியர்த்தமாக நம்ம தேடிட்டு இல்லாமல் உள்ளர்த்தத்தை தேடணும். உள்ளர்த்தத்தை நான் தேடுவதற்கு என்கிட்ட போதுமான சக்தி எனக்கு இல்லை. எனக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் தத் என்பதை பற்றி எனக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, தோம் என்பதை பற்றி ஒரு அர்த்தம் இருக்குது. ஏற்கனவே என் கூட நிறைய மீனை போட்டு வச்சுருக்கிறேன், அது துர்நாத்தம் அடிச்சிட்டு. இதுக்கு மல்லிகைப்பூ வாசனை வரணும்னு கேட்குறோம். என்ன பண்ணணும்? கூடையில் இருக்கிறத மெலி கொட்டணும், அப்புறம் நல்ல தடவை 100 தடவை கழுவணும், அப்புறம் ஒரு 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 100 வருஷம் அது மல்லிகைப்பூவில் போட்டு ஊறி எடுக்கணும். அப்புறம் கூட தாண்டி கொஞ்சம் மீன் வாடை வரும், மல்லிகைப்பூ மீன் வரும். அது மாதிரி இந்த கூடை அகங்காரத்தில் ஏற்கனவே தத்துவமசிக்கு அதான் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? அதான் சொன்னீங்கல்ல, பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன். அது வந்துச்சா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க வீட்டில். வந்துதா? வந்துடுச்சு. அது என்ன பண்ணுது? இப்போ என்ன பண்ண உங்களுக்கே தெரியுமில்ல, செல்ஃபோன் பார்த்துட்ருக்குது. இப்போ அதுங்கிறதுக்கு நாம் ஏற்கனவே ஒரு மீனை போட்டு வச்சுருக்க கூடையில், இப்போது நீ தான் கடவுளில் ஒரு மல்லிகைப்பூ கொண்டாந்து போட்டால் அது என்ன பண்ணும்? மல்லிகைப்பூலாம் சாப்பிட்றோம். அது மல்லிகைப்பூவுக்கு மீன் வாசனை வந்துடும் பூவோடு சேர்ந்து. அப்போ நிறைய நம்ம கூடையை கழுவ வேண்டியதாக இருக்குது. நம்ம மண்டையை கழுவி புது பொருளை போட்டு அப்படியே அது மணக்கணும். அப்போ சிரமணம். இப்போ அவகதி பரியந்தம் தனக்குத்தானாய் உணரும் வரை குருவிடம் கைவிடாது நம்ம கை கோத்துட்டு போய் தானாக கை நழுவிடும். அப்போ குரு இல்லை நான் இல்லைங்கிறது ஒன்று தோணும். இப்போ குரு கையும் என் கையும் ஒன்றுன்னு தோணும். இங்கே குருவும் இல்லை சீடனும் இல்லைங்கிற அந்த ஏகத்துவம் வரும். அதுவரை இந்த மீன் வாசனை வரும். மீன் வாசனையை நம்ம நீக்கணும். மல்லிகைப்பூ வாசனை போட இதுக்கு என்ன தெரியுங்களா? இந்த மீனுக்கும் மல்லிகைப்பூக்கும் கொஞ்சம் குரூடு எக்ஸாம்பிள் தான். அந்த கூடைகளை வேறு புது கூடையை வாங்கிறது நல்லது. அதனால் நம்ம புது கூடைன்னா இன்னொரு உடம்பை எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து மல்லிகைப்பூ போட்டுட்ருக்கணும். மீன் இல்லாமல். மீன் நான் குறைச்சி சொல்லலை, மீன் நல்ல உணவு. அது பெருவாரியான மக்களுக்கு இனிமேல் உணவு மீன் தான். கடலில் வயலில் உற்பத்தி ஆகிறத விட பல மடங்கு அதிகமாக கடல் உற்பத்தி பண்ணுது. பூமியில் 4/3 பகுதி கடல். அங்கே இன்னும் நம்மளுக்கு சாப்பாடு பஞ்சம் இல்லாமல் இருக்குது. இன்னும் எவ்வளோ சாப்பிட வேண்டியது இருக்குது. அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இங்கே நம்ம விவசாயம் பண்ணணும், ஃபெர்டிலைசர் போடணும். அதுக்கு அப்படி சொல்கிறோம். நான் மீனை குறைச்சி சொல்லலை. நம்ம கூடையை சுத்தம் பண்ணிட்டோம்னா ரொம்ப எளிதாக இந்த மல்லிகைப்பூ மனம் தானாக வந்துடும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய பிரத்யட்ச அனுபவம், நம்முடைய பிரமாணங்கள் எல்லாம் ஏற்கனவே மீனை தான் உள்ளே போட்டு வச்சுருக்குது, துர்நாற்றம் அடிக்குது. அப்போது நம்ம மல்லிகைப்பூங்கிற தத்துவமசி சொல்லுடைய உள்ளர்த்தத்தை கொண்டு போட அது சிரமணம் சீக்கிரமே வந்துடும். நீங்கள் மீன் கூடையை மல்லிகை கூடையாக மாற்றுறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சம்சாரியிலேருந்து ஞானி ஆவதற்கும்
பந்தத்திலேருந்து முக்தி அடைவதற்கும் ஜீவாத்மாவிலேருந்து பரமாத்மாவாக ஆவதற்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இந்த ஞானத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. அதை சங்கரர் அச்சிந்தியா சக்திங்கிறார். அது வார்த்தையால் சொல்ல முடியல அப்படின்னு அவரே விட்டுறார். ஏன்னா அவர் அனுபவத்தை பார்த்துருக்கிறார். தன் அனுபவம், மற்றவங்க மாணவர்கள் அனுபவத்தெல்லாம் பார்க்குறார். பார்த்து சொல்கிறாரு, இது எப்படி நடக்குது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இத்தனை கோடி பிறவியா அவன் மாறவே இல்லை. இன்றைக்கி 5 நாள் 10 நாள் கிளாஸில் இப்படி மாறிட்டானே. இந்த ஞானத்துக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்குது. ஏன்னா இந்த ஞானத்தை அடைவதற்கு நாம் ஏகப்பட்ட முறை முயற்சி பண்ணியிருக்கிறோம். இந்த மீன் குடையை கழுவிட்டு தான் இருந்திருக்கணும் இத்தனை பிறவியாக. அந்த மீன் குடையை கழுவி துர்நாற்றம்லாம் போனதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸுக்கே வரும். இந்த கிளாஸுக்கு ஏன் வரல எல்லாருன்னாங்க, இன்னும் கூடையில் மீனை சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் அவங்களுக்கு இது கிடைக்கட்டும். நாம் பிறந்தது நோக்கமே நம் மனசை மல்லிப்பூவாக மாற்றுறது தான். சரி, நிறைவு செய்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.